பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாச இரட்டை அர்த்த வசனங்களுடனும் பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் உதயநிதி கைதாகிறாரா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது. ஆபாசமாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க கண்டனங்கள் குவிந்து வருகிறது. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ மகேஸ்வரன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, தஞ்சாவூரில் திமுக சார்பில் நேற்றைய தினம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்திற்கு வருகின்ற தண்ணீரை மேகேதாட்டு அணையின் மூலமாக தடுக்க நினைக்கின்ற கர்நாடக அரசை கண்டித்தும் டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை திமுக நடத்தியது. ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்துல சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர், திமுகவுடைய இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சு என்பது இப்பொழுது விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது, கடும் கண்டனத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது. அப்ப பேசுகின்ற பொழுது ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக குற்றச்சாட்டு, புகார் தற்பொழுது தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்துல தாவேகாவுடைய மகளிர் அணியினர் புகார் கொடுத்திருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையத்திலையும் புகார் கொடுத்திருக்காங்க. அதே போல அமைச்சர்கள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், நிர்மல்குமார், ரமேஷ், ஜெகதீஸ்வரி, கீர்த்தனா உள்ளிட்ட அமைச்சர்களும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி, அதே போல சட்டப்பேரவை உறுப்பினர் உள்ளிட்டவரெல்லாம் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தாவேக அரசை கடுமையான விமர்சனம் செய்து பேசினார் உதயநிதி. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா அமைச்சர்களை எல்லாம் விமர்சித்தும் இது ஒரு தரங்கட்ட ஆட்சி என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். ஆனால் அப்படி விமர்சனம் செய்த அவர் ஒரு தரங்கட்ட பேச்சை, அருவருக்கத்தக்க பேச்சை, முகம் சுளிக்கின்ற வகையில அவர் பேசியதை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு அந்த ஆர்ப்பாட்டத்துல பேசியிருக்கிறார். இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தலைவர்கள் கண்டன அறிக்கைகளையும் கருத்துக்களையும் தொடர்ந்து தெரிவித்துட்டு வர்றாங்க. தேசிய மகளிர் ஆணையம் வரை புகார் சென்றிருக்கிற சூழல்ல மகளிர் அமைப்புகள் மௌனம் காக்கின்றார்கள். பல்வேறு விஷயங்களுக்கு போராட்டங்களை முன்னெடுக்கின்ற மகளிர் அமைப்புகள், முற்போக்கு செயல்பாட்டாளர்கள், முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் இப்பொழுது மிக அமைதியாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கிற சூழல்ல தற்பொழுது சென்னை நீலாங்கரையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு முன்பாக காவல்துறையினர் அதிகமாக வரவழைக்கப்பட்டிருக்கார்கள். திமுக தொண்டர்களும் அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஆபாசமான பேச்சு, எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், பிரதான எதிர்க்கட்சியினுடைய அடுத்த முகமாக பார்க்கப்படுகிற உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த அருவருக்கத்தக்க பேச்சு, இதெல்லாம் நேற்றைய தினம் அவர் பேசினாலும் கூட தமிழ் ஊடகங்கள்ல முதல்ல தமிழ் ஜனம்தான் இதை பதிவு செய்தது. நேற்றைய தினம் இப்படி ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவருடைய மாண்பு கண்ணியத்துக்கு மாறாக அவர் செயல்பட்டிருக்கார். இதைத்தான் இன்றைக்கு அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், புசி ஆனந்தாக இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களும் அதை சுட்டிக்காட்டு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையிலும் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் ஒரு பக்கம் மேற்கொண்டிருக்கிற சூழல்ல ஆபாச பேச்சுக்கு, தரங்கட்ட பேச்சுக்கு, அருவருக்கத்தக்க பேச்சுக்கு உதயநிதி ஸ்டாலின் கைதாவாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கேற்ப தற்பொழுது அவர் வீட்டிற்கு காவல்துறையுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல அவருக்கு எதிராக போராட்டங்களை தாவேகா மற்றும் பல்வேறு அமைப்புகள் அறிவித்திருக்கிறாங்க. போராட்டம் அவர் வீட்டு முன்பாக நடைபெறலாம் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்புக்காக காவல்துறையினர் அதிக அளவுல வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லது இந்த ஆபாச பேச்சுக்கு அவர் கைது செய்யப்படுவாரா, கைது செய்யப்படுவதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கிறது. அதே நேரத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற இடத்தில் இருப்பவர், நாடாளுமன்ற ஜனநாயகத்துல எதிர்க்கட்சி என்பது முக்கியத்துவம் பெற்றது. அதுதான் நிழல் அமைச்சரவை என்று சொல்வார்கள். முக்கியத்துவம் பெற்ற ஆட்சி அமைப்புல எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் பெண்கள் குறித்து இப்படி இழிவாக பேசலாமா என்கிற கேள்வியும் கண்டனங்களும் ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. இல்ல இது திமுகவுல காலங்காலமா தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுதான். ஒரு தெருமுனை பிரச்சாரத்துல பேசுகின்ற பேச்சாளரை போல எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர், ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் பேசலாமா என்கிற கேள்வியிலும் ஒரு பக்கம் எழுந்து கொண்டே இருக்கிற சூழல்ல தான் இந்த நேரத்துல
பல்வேறு பிரச்சனைகளுக்கு பெண்கள் குறித்த பாதுகாப்பு, பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க, பெண்களை அவமதித்து விட்டாங்க என்று வழக்கு தொடுத்து போராட்ட களத்தில் ஈடுபட்டு கண்டனங்களை தெரிவிக்கிற மகளிர் அமைப்புகள், ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள்லாம் ஏன் இப்ப மௌனமாக இருக்கிறாங்க? பல்வேறு விஷயங்களுக்கு முந்திக் கொண்டு கருத்தை தெரிவிக்கிற முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் ஏன் இப்ப அமைதியாக இருக்கிறாங்கிற அந்த கேள்வியும் எழுந்திருக்கிற சூழல்ல இந்த வழக்குல அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சு பேசினார், பொது அமைதிக்கு குந்தகத்தை விளைவிக்கின்ற வகையில பேசினார் என்கிற புகாரின் அடிப்படையில வழக்கானது தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரா என்கிற கேள்வி இந்த நேரத்துல எழுந்திருக்கிறது. நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர்ல பட்ஜெட்டையும் தாக்கல் செய்ய இருக்கிற சூழல்ல திசை திருப்புகின்ற ஒன்றாக திமுகவே இப்படி செயல்படுகிறதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கைது செய்யப்படுவாரா உதயநிதி, அல்லது வழக்கோடு நிற்குமா? பெண்கள் அமைப்புகள், மகளிர் அமைப்புகள், செயற்பாட்டாளர்கள், முற்போக்குவாதிகள் என்ன செய்ய போகிறார்கள், என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறார்கள் என்கிற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. பவித்ரா, உதயநிதியினுடைய பேச்சு தொடர்பாக அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய வேளையில் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாச இரட்டை அர்த்த வசனங்களுடனும் பேசியதாக உதயநிதி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய வேளையில் இந்த பேச்சு தொடர்பாக அவர் கைது செய்யப்படுகிறாரா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கின்றது. ஆபாசமாக பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க பல தரப்புகளில் இருந்தும் கண்டனங்கள் குவிந்து வரக்கூடிய வேளையில் தாவேக கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் தேசிய மகளிர் ஆணைய தலைவருக்கு இது தொடர்பாக கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கின்றார். மேலும் பெண் ஒருவரை குறிவைத்து ஆட்சேபனைக்குரிய இரட்டை அர்த்த வசனங்களை பேசியதாக உதயநிதி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இந்த சூழலில் அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சிற்கு தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றார்கள். அடுத்தடுத்து இந்த ஆபாச பேச்சு தொடர்பாக புகார்களும் எழுந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் பெண்களினுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்தியதாக வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என தாவேக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதியினுடைய வீட்டில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் இந்த ஆபாச பேச்சு தொடர்பாக உதயநிதி கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. காவல்துறை உதயநிதியின் வீட்டிற்கு சென்ற நிலையில் எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு செய்தியை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாச இரட்டை அர்த்த வசனங்களுடனும் பேசியதாக உதயநிதி மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய வேளையில் அவருடைய வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்தடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக புகார்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்து வரக்கூடிய வேளையில் போலீசாரால் உதயநிதி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. தாவேக கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையத்தில் ஒரு புகாரையும் வழங்கியிருக்கின்றார். அந்த வகையில் உதயநிதியின் வீட்டிற்கு சென்ற காவல்துறையினருடன் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் நமக்கு தற்பொழுது தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உதயநிதியினுடைய வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்கு வந்திருக்கக்கூடிய போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் எந்த நேரத்திலாவது கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது.